ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஈஸியா பயன்படுத்துற ஏசி எப்படி வந்ததுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம அறிவை வளர்த்துக்க 2 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. 1930க்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறதும் டைம் பாம் வச்சிருக்கிறதும் ஒண்ணு. ஏன்னா அது திடீர்னு தீ பிடிச்சது, வெடிச்சுது. அதுக்கு காரணம் ஃப்ரிட்ஜில் கூலண்டா யூஸ் பண்ண அமோனியா, மெத்தில் குளோரைட் மாதிரியான டாக்ஸிக்கான தீப்பிடிக்கக்கூடிய கேசஸ் தான். இந்த கூலண்ட்ன்றது ஃப்ரிட்ஜை கூலா வச்சுக்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் தான். இந்த கேஸை ஈஸியா கம்ப்ரஸ் பண்ணி லிக்யூடா மாத்த முடியும். இந்த லிக்யூடு ஹீட் அப்சர்வ் பண்ணி திரும்பவும் கேஸா மாறும். இப்படிதான் கூலண்ட் சிஸ்டம்ன்றது ஒர்க் ஆகும். இந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வை கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியோடைய ஃப்ரிட்ஜிடேர்ன்ற ஹோம் அப்ளையன்ஸ் டிவிஷனை சேர்ந்த கெமிஸ்ட் டீம் 1928ல தாமஸ் மிக்லேண்டரோட தலைமையில ஒரு மிராக்கல் கேஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது மிக்லே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணாரு. இந்த கேஸ் அவர் இன்ஹேல் பண்ணி அதை வச்சு ஒரு கேண்டில அணைய வச்சாரு. இது மூலமா இந்த கேஸ் ஒரு நான் டாக்ஸிக் கேஸ்ன்றதையும் இது சீக்கிரம் தீப்பிடிக்காதுன்றதையும் நிரூபிச்சாரு. பின்னாடி டியூபான் கம்பெனி இந்த கேஸுக்கு ஃப்ரியான்ற கமர்ஷியல் நேமை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஃப்ரியான்றது ஒரு தனிப்பட்ட கேஸ் குறிக்கிற வார்த்தை கிடையாது. இது சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் அடங்கின ஒரு செட் ஆஃப் கேஸை குறிக்கும். இந்த கேஸ் கெமிக்கலி எது கூட ரியாக்ட் ஆகாமலையும் ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு. ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுச்சு. இதை ஈஸியாகவும் சீப்பாகவும் உற்பத்தி பண்ணவும் முடிஞ்சுது. இந்த கண்டுபிடிப்பால ஃப்ரிட்ஜ் சேஃபாகவும் அஃபோர்டபுளாகவும் மாறுச்சு. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்னா மாறிச்சு. சாப்பாட்டையும் சீக்கிரம் கெட்டு போகாம தடுக்க முடிஞ்சது. ஏர் கண்டிஷன் பரவலாக ஆரம்பிச்சது. இதனால ஸ்கை கிராப்பர் மாதிரியான கட்டடங்கள் அதிகமாக ஆரம்பிச்சது. அதிகப்படியான மக்கள் சன் பெல்ட் ரீஜியன் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமான பகுதிக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. யூஎஸ் இருக்கக்கூடிய கலிபோர்னியா, டெக்சாஸ் மாதிரியான நகரங்கள்ல மக்கள் தொகை அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால அந்த நகரத்துடைய வாய்ப்பும் வளங்களும் அதிகமாச்சு. 1970 வரை எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது. அப்பதான் ஃப்ரியானோட இன்னொரு முகம்ன்றது தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஃப்ரியான்னு சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன்னால ஓசோன் லேயர்ல மிகப்பெரிய அளவு ஓட்ட விழுக ஆரம்பிச்சது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஓசோன்ற டாபிக்ல டீட்டெயிலா பேசியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கண்டிப்பா அதை போய் பாருங்க. அதுல ஓசோன்றது என்ன, அந்த கேஸ் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, சிஎஃப்சினால அதுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.